உளவுத்துறை அப்படின்றது திமுக எதுக்கு செயல்படுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தாவேகா என்ன பண்ணுது, விஜய் என்ன பண்றாரு, யார் கூட பேசுறாங்க, அடுத்து என்ன நிகழ்வு, இதை தான் வந்து இன்னைக்கு பார்த்து அரசு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் அவரை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா, நீங்க அவர் என்ன பண்றாரோ அதற்கு நேர் எதிராக பண்றது தான் திமுகவுடைய அஜெண்டாவா இருக்கு. தங்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்களை மட்டும் இவங்க வந்து அரசு புலவர்கள் மாதிரி வளர்த்தெடுத்து அவங்களுக்கு வந்து 200 ரூபா கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை கொடுத்து இங்கே வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வந்து அவங்கள சுற்றி உட்கார வச்சுக்கிறது. இதை தான் வந்து திமுகவும் அதிமுகவும் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்துருக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, விஜய் அண்ணா அதை எல்லாத்தையும் உடைக்கிறார். நீட்டு அவர் தெளிவாக என்ன சொன்னார், நீட் வேணும்னு சொன்னாரா? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா 4 வருஷமா, இந்த நீட் என்ன ஆச்சு? 4 வருஷமா நீங்கள் என்ன போராட்டம் பண்ணி நீட் தேர்வே நடக்காமல் பட்டீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை ஆட்சியில் தானே இருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் வந்து எதிர்த்து நிற்கிது. பாஜக மட்டும்தானே ஆதரவு நிலைப்பாடு நீட்டுக்கு, எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தானே, எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்த்து நிற்கிது. எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்க, தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு அப்படின்றது ஒன்று நடத்தவே முடியாது, நடத்தவே விட மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டு நீங்கள் நின்னீங்களா? அம்பேத்கர் என்ன சொல்றாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றாரு. நீங்க கற்பிக்கவே கூடாதுன்றீங்க, அப்புறம் எப்படி அவன் ஒன்று சேருவான், எப்படி புரட்சி செய்ய முடியும்? நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு மாணவர்கள் தேவைப்பட்டாங்கல்ல. இன்றைக்கு விஜய் அண்ணா அவர்களை நல்வழிப்படுத்துறார், நெறிமுறைப்படுத்துறார், அரசியல் படுத்துறார். அது வந்து உங்களால் பொறுத்துக்க முடியல, அதனால இவ்வளவு கொக்கரிக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் எஸ்டிபிஐ மேடையில் என்ன சொல்றாரு, நான் பாஜகவோட இதுக்கப்புறம் கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொன்னவர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கூட்டணி போயிட்டாரு. அந்த கூட்டணியில் இன்னும் நிரந்தரமாக இருப்பாரா, இல்லை வெளியே வந்து வேற கூட்டணியை அவங்க அமைப்பாங்களான்றது தெரியல. அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்படி இருக்கும்போது எந்த கட்சி அவரை நம்பி போகும்? இதோ ஒரு கருத்தாக வச்சிருக்காரு, அவ்வளோதான். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பதர். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீட்டு பேசி இன்னும் ஓயவே இல்லை, அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு ஒன்று நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து திமுக முன்கூட்டியே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டாக்லாம் இருக்குது. ஏற்கனவே மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுவும் கூட்டணி வேற இப்போ அமைச்சிருக்காங்க பிஜேபி கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து மாநாடு அங்கே தான் நடத்த போகிறாங்கன்னு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ திமுக வந்து பொதுக்குழு நடத்துகிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக உளவுத்துறை அப்படின்றது திமுக எதுக்கு செயல்படுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தாவேகா என்ன பண்ணுது, விஜய் என்ன பண்ணுறாரு, யார் கூட பேசுகிறாங்க, அடுத்து என்ன நிகழ்வு, இதை தான் வந்து இன்றைக்கி பார்த்து அரசு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் அவரை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா, இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரோ அதற்கு நேர் எதிராக பண்ணுறது தான் திமுகவுடைய அஜெண்டாவாக இருக்குது. வேறு எதுவும் அவங்க வந்து மக்கள் நலன்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு போட்டியாக இங்கே எப்படி கோயம்புத்தூரில் வந்து அவர் போய் இறங்கினதுக்கு உடனே அங்கே யதார்த்தமாக ஒரு ரோட் ஷோ, நான் முதலே சொன்னேன், அது ரோட் ஷோ பிளான் பண்ணல, கூட்டம் ரோட் ஷோவாக மாறிடுச்சு. ஆனால் இவங்க ரோட் ஷோ பண்ணுறதுக்கே கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகை எடுத்து கூட்டு போய் ரோட் ஷோ பண்ணி, அது அப்போவே வெட்ட வெளிச்சமாக நிறைய நியூஸ் சேனல்லே நம்ம பார்த்துட்டோம், யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் காசு கொடுத்து நீங்கள் வந்து வாடகை எடுத்து ஆளுகளை கூட்டு வந்து நீங்கள் லைனாக நிற்க வச்சு அவங்கெல்லாம் வண்டி கிராஸ் ஆகணும் தெரிச்சு ஓடுறதெல்லாம் பார்த்தோம் பஸ்ஸை நோக்கி. ஸோ அந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக ஒன்று பண்ண வேண்டியது, அதுவும் மொக்கம் வாங்க வேண்டியது. ஆனால் ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை வந்து பெருசாக காட்டாமல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எங்கே காட்டணுமோ அங்கே மட்டும் காட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியா நீங்கள் அது எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தான் நீங்கள் மதுரையிலேயே மாட்ட போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா முக்கியமாக சொல்லணும்னா டாஸ்மாகோட வருமானம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் மதுரையில் அதிகமாகும். டாஸ்மாகில் நேரடியாக வர்றது, பிளாக்கில் வர்றது, இவங்க டைரெக்டாக வாங்குறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓட போகுது. பாட்டிலும் பிரியாணியும் அங்கே வந்து பறக்க போகுது. நீங்கள் நிறைய மாநாடுகள் இப்போ வந்து சமீபத்தில் பார்க்கலாம். ஸோ நிறைய மாநாடுகள் வந்து திமுக அதிமுக நடத்தின மாநாடுகளை ஒப்பிடும் பொழுது தாவேகா நடத்தின மாநாடு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கூட ஒரு மே 18 அந்த ஒரு நிகழ்வு வந்து நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்டமும் எந்த அளவுக்கு டீசெண்டாக நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய புதிய கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுகள் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. ஆனால் பழைய கட்சிகள் வந்து அந்த மாதிரி இதுக்கு அப்புறம் நடத்தவே முடியாது. திமுக அதிமுக இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்தவே முடியாது. பாஜக இந்த கேம்லேயே வராது. நீங்கள் அதுக்கு க்ரௌடே வர போகிறதில்ல. க்ரௌடு வந்தால் தானே அவங்க இதை பற்றிலாம் யோசிக்கணும். ஸோ க்ரௌடே கிடையாது. திமுக அதிமுக க்ரௌடு கூட்டிகிட்டு வரணும். இங்கே தானாக வர கூட்டம் தான் வந்து தாவேகாவுக்கோ நாம் தமிழருக்கோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு. பட் ஆனால் திமுக அதிமுகவுக்கு காசை கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சாலும் அங்கே முழுசாக உட்கார மாட்டான், அரைகுறையாக உட்காருவான், சீட்டு விளையாடுவாங்க. நம்ம அது உதயநிதி அவர்கள் பேசும்போது அங்கே உட்காந்து சீட்டு விளையாடினது தான் பார்த்தோம். இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இவங்க கொள்கை குன்றுகள்லாம் தலைமுறை மாறிப்போச்சு.
இன்னைக்கு இருக்கிற தேர்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு தற்கொலையாக தான் இருக்குது. இவங்க என்னடான்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்து தற்கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மதுரை ஒரு ஃபெயிலியராக பிக் ஃபெயிலியராக மாறப்போகுது. இல்ல சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பொதுக்குழுன்றது சென்னையில தான் நடத்துவாங்க எப்பவுமே. இல்லன்னா சேலம், திருச்சி அப்படின்ற மாரி தான் போவாங்க. மதுரையை டார்கெட் பண்றாங்களே, விஜய் தான் முக்கிய காரணமாக எடுத்துக்கலாமா நம்ம? ஆக்சுவலாக இங்கே முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், வீட்டை தாண்டி வெளியே போகிறது கிடையாது. அப்பப்போ ஏதாவது ஊட்டி, கொடைக்கானல் டூர் போனால் தான் அந்த ஊர் மக்களை பார்க்க முடியும். ஃபோட்டோ ஷூட்டு, வாக்கிங்லாம் பண்ண முடியும். எப்போது அந்த மாதிரி போய் அந்த மக்களை பார்த்தா தானே, எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுன்றது மாதிரி தான் இன்றைக்கி வந்து சென்னையில் நடத்த வேண்டியது. கடந்த வருஷம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நடத்துனாங்க. ஆன்லைனில் நீங்கள் இதில் நடத்துனது தான் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கு. இப்போ வந்து பொதுக்குழு மீட்டிங்கை தூக்கிட்டு போய் மதுரையில் வச்சுருக்காங்க. வழக்கமாக சென்னையில் வச்சு மாஸ்க் காட்டணும். சென்னையில் மாஸ்க் காட்ட முடியுமா என்னன்னு தெரியல, ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அதனால மதுரை பக்கமாக போயிருக்காங்கன்னு பார்க்குறேன். சார், நேற்று விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசியிருந்தார். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில இணைச் செயலாளர் மாணவர்களின் விஜயராகவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, மாணவர்கள் இடையே அரசியலை வந்து தூண்டிவிட்டு விஜய் அவர்கள் வந்து வன்முறை ஏற்படுத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? மாணவர்களிடையில் அரசியல் பேசக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசுகிறார். மாணவர்கள் தான் அரசியல் பேசணும். திமுக 1953 இந்தி போராட்டம் வந்து பெருசாக வெடிக்கும்பொழுது அங்கே துணை நின்றது மாணவர்கள். மாணவர்களுக்கு அரசியல் பேசக்கூடாது அப்படின்னா அன்றைக்கி வந்து நின்றுக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், கல்லூரியிலேயே வந்து தேர்தல் அப்படின்றது இருக்கும். கல்லூரியுடைய நிர்வாக தேர்தல் நடக்கும். அதில் மாணவர்கள் பங்கெடுப்பாங்க. அதற்கு எப்படி இங்கே வந்து தேர்தல் கமிஷன் மூலமாக தேர்தல் நடக்குதோ அதே அடிப்படையில் வந்து கல்லூரிகள்லையும் தேர்தல் நடக்கும். அந்த மாணவர்களுக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்யூனிட்டியை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையானது எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசி வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து அரசியலுடைய ஒரு ஒரு பரிமாணம் தான். அதை வந்து கூட கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினது இந்த மாணவர்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த திருட்டுத்தனம், ஊழல் இதெல்லாம் தெரிஞ்சிரும். நம்மளை அவங்க கேள்வி கேட்பாங்க. அதற்கு விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாணவர் தேர்தல், மாணவர் அரசியல் இது எல்லாத்தையும் முடக்கி போட்டு வந்தாங்க. தங்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்களை மட்டும் இவங்க வந்து அரசு புலவர்கள் மாதிரி வளர்த்தெடுத்து அவங்களுக்கு வந்து 200 ரூபா கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை கொடுத்து இங்கே வந்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வந்து அவங்கள சுற்றி உட்கார வச்சுக்கிறது. இதை தான் வந்து திமுகவும் அதிமுகவும் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா விஜய் அண்ணா அதை எல்லாத்தையும் உடைக்கிறது. நீங்கள் நீட்டு அரசியலை நீங்கள் செய்யும் பொழுது நீட்டு மட்டும் உனக்கு தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தற்கொலையிலேருந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுகவுடைய இந்த சமூக ஊடக கூலிப்படை இருக்குல்ல, இந்த கூலிப்படை என்ன பண்ணுதுன்னா நீட்டு வேணும்னு சொல்லிட்டாரு, நீட்டு சூப்பர்னு சொல்லிட்டாரு விஜய். அவர் எங்கே சொன்னார், அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை தெளிவாக சொல்லிட்டாரு. நீட்டுக்கு எதிரான அவருடைய அறிக்கைகளை கொடுத்துட்டாரு. பாஜகவுக்கு எதிராக அவர் எந்த இடத்துலலாம் அவர் எதிர்த்து நிற்கணுமா நிற்கிறாரு. உங்களை விட ரொம்ப தெளிவாக நிற்கிறாரு. வக்பு சட்டத்திலேயே அதை பார்த்துட்டோம். இந்த மாதிரி தெளிவாக பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்கே நீங்கள் வந்து பாஜக சாயம் பூசுறீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுடைய கூட்டம் வெளியே வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இப்போ நீட்டு அவர் தெளிவாக என்ன சொன்னார், நீட்டு வேணும்னு சொன்னாரா? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா 4 வருஷமா, இந்த நீட் என்ன ஆச்சு? 4 வருஷமா நீங்கள் என்ன போராட்டம் பண்ணி நீட்டு தேர்வே நடக்காமல் போட்டிங்களா தமிழ்நாட்டில்? இல்லை ஆட்சியில் தானே இருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் வந்து எதிர்த்து நிற்கிது. பாஜக மட்டும்தானே ஆதரவு நிலைப்பாடு நீட்டுக்கு, எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தானே. எல்லா கட்சிகளும் நீட்டு எதிர்த்து நிற்கிது. எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்க, தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு அப்படின்றது ஒன்று நடத்தவே முடியாது, நடத்தவே விடமாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டு நீங்கள் நின்னீங்களா? அவ்வளோ பெரிய அரசியல் புரட்சி பண்ணது உங்ககிட்ட ஆட்சியே இருக்கு இங்கே தமிழ்நாட்டில். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எல்லா மக்களையும் ஏமாற்றி அடுத்த வருஷம் நீட் இருக்காது, அடுத்த ஆட்சியில் நீட் இருக்காதுன்னு ஒரு தேர்தலுக்கும் இதை ஒரு பிரச்சாரமாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மாணவர்கள் தற்கொலை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ஆட்சியில் இருக்கிறவங்க தானே. இந்த மாணவர்கள் நான் அக்கறை இருக்கு அவங்களுக்கு. நாங்கள் திமுக போராட்டத்தில் துணை நிற்போம்னு பேசுகிறான். நீட்டை எதிர்த்து திமுக போராடும், திமுகவுடன் நாங்கள் துணை நிற்போம். திமுக குடும்பத்தில் இருக்கிற பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க? அவங்க படிக்கிறதுக்கு ஒரு நாடு, விளையாடுறதுக்கு ஒரு நாடு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாடுன்னு நாடாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இங்கே நீட்டில் வந்து தேர்வில் நீட் எழுதி பாஸ் பண்ணி இங்கே மக்கள் சேவை செய்ய வேண்டியதானே. எல்லா வகையான சலுகைகளும் வசதிகளும் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கலாம், ஆனால் எங்கள் பசங்க படிக்கக்கூடாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீட்டுக்கு நான் ஆதரவாக பேசலை, நீட்டு வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீட்டு மட்டும் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக இந்த பசங்களை சாவடிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். பெற்றோர் மனதிலிருந்து பாருங்கள் சார். இன்றைக்கி வந்து அது ஒரு நீட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரத்தில் இன்றைக்கி பெற்றோர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. எப்படியா என் பிள்ளைய மருத்துவர் ஆக்கி வாழ்க்கையில் வந்து முன்னேற்றிடணும் அப்படின்ற ஒரு இலக்கில் அந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணி அவனுடைய என்ன சொல்கிறது கெப்பாசிட்டியை மீறி அவன் ட்ரை பண்ணி அவன் முடியாத பட்சத்தில் அவன் தற்கொலைக்கு போகிறான். தன்னுடைய அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியல, என்னால் இதை சாதிக்க முடியல, செய்ய முடியலன்னு செத்து போகிறான். இது இல்லைனா இது மட்டும் நல்லா சாதனை, பல சாதனைகள் இருக்கிறா, நீ படிப்பை தாண்டி பல சாதனைகள் செய்ய முடியும். கடந்த முறை அவர் பேசும்பொழுது சொன்னார், பாலிடிக்ஸே ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பாலிடிக்ஸே சூஸ் பண்ணலாம், ஏன் அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரசியலுக்கே வரக்கூடாதுன்றீங்க.
மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, மாணவர்களுக்கு அரசியலை புகுத்தக்கூடாது, அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றாரு. நீங்க கற்பிக்கவே கூடாதுன்றீங்க, அப்புறம் எப்படி அவன் ஒன்று சேருவான்? எப்படி புரட்சி செய்ய முடியும்? நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு மாணவர்கள் தேவைப்பட்டாங்கல்ல. இன்றைக்கு விஜய் அண்ணா அவர்களை நல்வழிப்படுத்துறார், நெறிமுறைப்படுத்துறார், அரசியல் படுத்துறார். அதை வந்து உங்களால் பொறுத்துக்க முடியல, அதனால இவ்வளோ கொக்கரிக்கிறீங்க. திமுகவில் லிட்ரலி குண்டாஸ் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குண்டாஸ் மாதிரி போட்டு தாளிக்கிறாங்க. இந்த கதறல்கள்லாம் அதிகரிக்கும்ன்றதை ஏற்கனவே விஜய் நான் சொல்லிட்டாரு. அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவருடைய அடிகள்லாம் இன்னும் பலமாக இருக்க போகுது. ஒரு வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது என்னன்னா, அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 25% ஓட்டு வாங்கினாரு அப்படின்ற மாதிரி, எடப்பாடியை சேர்த்துருக்காங்க ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் என்னதான் சொல்ல வர? அந்த வீடியோ நானும் பார்த்தேன். நீங்கள் அந்த டோன் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து அவருடைய வாய்ஸே இல்லை அப்படின்னா நான் போய் சொல்ல மாட்டேன். அவருடைய வாய்ஸ் அவங்க தான் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த கான்டெக்ட்டை ஃபுல்லாக பாருங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு வீடியோ தான். அந்த வீடியோவில் ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு புள்ளியில் முடியுது. அந்த புள்ளியில் சொல்றாரு, அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிட்டு ஒரு 18% வரைக்கும் ஓட்டு வாங்குற அளவுக்கு இருந்தாரு. ஆனால் எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றத இழுத்துட்டு அதை வந்து அங்கே ஒரு கருத்தாக வருது. ஆனால் அதை இவர் கருத்தாக சொல்கிறாரா, இல்லை இவர்கிட்ட யாராவது சொன்னதா ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரா? இப்போ நான் கூட உங்ககிட்ட சொல்லுவேன், காமேஷ் பேசினாருங்க, காமேஷ் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சிங்களேன். காமேஷ் பேசினாரு சொன்னாதன்றதை கட் பண்ணிவிட்டு அந்த கருத்தை மட்டும் நான் சொன்னால் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஆயிடுது. ஆமாம், அப்படிதான் இருக்கு அந்த கருத்து. இதை வந்து பெருசாக உதாகரமாக சரி அப்படின்னு ஓகிட்டான். அதில் வந்து எடப்பாடின்னு ஒருமையில் பேசிட்டாராம். எடப்பாடி நம்பி ஒரு சின்ன வரமாட்டேங்கிறான் அப்படின்னா, நீங்களும் நானும் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி எப்படி மென்ஷன் பண்ணுறோம், ஸ்டாலின் அவர்களை எப்படி மென்ஷன் பண்ணுறோம், பேரை சொல்லி தானே மென்ஷன் பண்ணுறோம். எடப்பாடின்னு எடப்பாடி அதை தான் பேசுவோம். அதில் என்ன ஒருமையை பார்த்துட்டாங்கன்னு தெரியல, அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையாக சொல்லியிருக்காரு, நீங்கள் 10 பேரை கூட்டிகிட்டு அண்ணாமலை சுற்றிக்கிட்டு இருந்தாரா இல்லையா, 18% ஓட்டு வாங்கிட்டாரா இல்லையா, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வாக்குகளையும் கபலீகரம் பண்ணார், நீங்கள் ஏடிஎம்கே வாக்குகளை கபலீகரம் பண்ணார், ஏசி சண்முகம் பாரிவேந்தர் மாதிரி இண்டிவிஜுவல்ஸோடைய வாக்குகளை வந்து பாஜக வாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி அதெல்லாம் தாண்டி வாங்கிட்டார். ஏதோ ஒன்று இங்கே வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. ஆனால் எடப்பாடி அவர் பதவியிலிருந்து போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா தேர்தல்களையும் தோத்துக்கிட்டு இருக்காரு. பதவியில் இருக்கும்போதே நடந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் கூட தோத்துருக்காரு. அவர் பேசின எந்த ஸ்டாண்ட்லேயும் அவர் ஸ்டடியாக நிற்கல. ஒரு கட்டத்தில் எஸ்டிபிஐ மேடையில் என்ன சொல்கிறார், நான் பாஜகவோட இதுக்கப்புறம் கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொன்னவர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கூட்டணி போயிட்டார். அந்த கூட்டணியில் இன்னும் நிரந்தரமாக இருப்பாரா, இல்லை வெளியே வந்து வேற கூட்டணி அவங்க அமைப்பாங்களான்றது தெரியல. அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்படி இருக்கும்போது எந்த கட்சி அவரை நம்பி போகும்? இதோ ஒரு கருத்தாக வச்சிருக்காரு, அவ்வளோதான். அதை வந்து வைரலான மாதிரி அவர் ஏதோ தவறாக பேசின மாதிரி அதை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அதுலேயும் வேற முக்கியமாக ஏடிஎம்கேல வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம், அதில் சொல்லியிருக்காங்க, தாவேகாவையோ விஜய் அவர்களே தாக்கக்கூடாது, யாரும் வந்து இணையத்தில் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் இதையும் வந்து லிங்க் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டதுன்னா அதிமுக தான் ஏற்பட்டுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, முக்கியமா வந்து அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க, இப்போ எதிர்க்கட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கேடர்ஸ்க்கு பதவி இல்லாம, பொறுப்பு இல்லாம, அதிகாரம் இல்லாம கொஞ்சம் தொய்வில் இருப்பாங்க. ஸோ ஒரு இன்னொரு பவர் வரும்பொழுது அந்த பவரோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். கட்சி நிர்வாகிகளை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சிக்கு உண்டான ஆன்டி இன்கம்பன்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விரோதமாக செயல்படுறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அனகாபத்தூரில் வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு. அந்த வீடுகள் இடிக்கப்பட்ட இருந்த குடும்பங்கள் திமுக வாக்களிப்பாங்களா? போன முறை எங்களுக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி 2006 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. அப்போது கலைஞர் பேர் போட்டு ஒரு பத்திரம் மாதிரி வந்து அடித்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கெல்லாம் பட்டா இருக்குது. அரசு, அதாவது அன்னைக்கு இருந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த பட்டா இருக்கு. ஆனா அது வந்து முறைப்படி பட்டாவாக மாற்றப்படல, எழுதி கொடுத்த ஸ்லிப் இருக்கு. இப்பயே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யாருக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கு? நீங்க வந்து அதை ஒரு தேர்தலுக்கு சொல்லி வாக்கு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டீங்க, பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி. அப்ப கொடுத்துட்டீங்க, திரும்ப அதை கொடுத்துட்டேன்னு சொல்லி வாக்கு கேட்டீங்க. அந்த கொடுத்ததையே இப்ப வந்து திரும்பவும் 5 லட்சம் பேருக்கு நாங்க இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீர்நிலைகள்ல இருக்கலாம் ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரே ஒரு விஷயத்த ஒவ்வொரு தேர்தலும் நீங்க பயன்படுத்துறீங்கன்றது தெளிவாயிடுச்சுல. இப்ப அந்த மக்கள் வெளிப்படையா பேசுறான். 2006 நீங்க இதை சொல்லிதான் எங்க கிட்ட வாக்கு கேட்டீங்க, 2021 இதை சொல்லிதான் எங்களுக்கு வாக்கு கேட்டீங்க, உங்களை நாங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், ஆனா எங்களுக்கே இவ்வளவு துரோகம் பண்றீங்களேன்றதை அந்த மக்கள் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த மக்கள் யார் ஆப்ஷனை எடுப்பாங்க? அதிமுக ஆட்சியில் நாங்கள் துரோகத்துக்கு ஆளானோம், இப்போ திமுக ஆட்சியிலும் துரோகத்துக்கு ஆளாயிட்டோம், அடுத்து நாங்கள் தாவேக்காவை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இப்போ இது திமுக வாக்கா அதிமுக வாக்கா? இது பொதுஜனங்களோட வாக்கு. நீங்கள் கட்சியோடைய வாக்குகள் அப்படின்றது ஒரு 10% தான். எங்கள் திமுக அதிமுகவுக்கும் அந்த கூட்டணிகள்லாம் கழிஞ்சிருச்சு, தனித்தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 10% கூட தேராது. ஆனால் தனியாக நின்னாலும் இன்னைக்கு 15% சர்வேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள்
எந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மேல அதிருப்தியில் இருக்காங்க, முன்னாடி ஆட்சியாளர்கள் மேல அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அதிருப்தி எல்லாமே ஒரு பக்கமா ஒன்று சேரும்பொழுது ஒரு வெற்றி கூட்டணி உண்மையிலேயே அமையும். அந்த வெற்றி கூட்டணி தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்க போகுது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.